அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு மே 1ஆம் தேதி உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் தங்கள் உரிமைகளுக்காக மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிற இந்த சூழலில் இந்தியாவில் தொழிலாளர்களின் நிலை மிக மோசமாகி கொண்டிருக்கிறது. பெற்ற உரிமைகள் அனைத்தும் பறிபோகிக் கொண்டிருக்கிறது. தொழிற்சாலைகள், தொழிற்சட்டங்கள் அனைத்தும் முடக்கப்பட்டு திருத்தப்பட்டு 3 சட்ட தொகுப்புகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. புதிதாக கான்ட்ராக்ட் தொழிலாளர் முறை என்று கொண்டு வந்து 8 மணி நேர வேலைக்கு பதிலாக மீண்டும் 10 மணி நேரம், 12 மணி நேரம் என்று புதிய முறையை புகுத்துகிறார்கள். மீண்டும் தொழிலாளர்களை அடிமைகளாக்கும் ஒரு முயற்சி பாஜக அரசாங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய தொழிலாளர் போராட்ட வரலாற்றை நாம் சற்று திரும்பி பார்க்க வேண்டும். உலகம் முழுவதும் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஏற்பட்ட தொழிற் புரட்சியின் காரணமாக பல்வேறு உலகம் முழுவதும், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் தொழிற்சாலைகள் உண்டாக்கப்பட்டது. இந்த தொழிற்சாலைகளில் பணிபுரிவதற்கு தொழிலாளர்கள் தேவைப்பட்டார்கள். இந்த தொழிலாளர்களை மனிதாபிமானமற்ற முறையில் 12 மணி நேரம், 18 மணி நேரம், 20 மணி நேரம் என தொழிலாளர்கள் வேலை செய்ய வேண்டும் என வற்புறுத்தப்பட்டார்கள். இதை எதிர்த்து தொழிலாளர் சமூகம் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தினாலும் கூட 1886ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி அன்று சிகாகோ நகரில் நடைபெற்ற ஒரு போராட்ட வரலாற்றில், தொழிலாளர் வரலாற்றில் மிக முக்கியமான போராட்டம். இந்த போராட்டத்தில் சுமார் 3000 பேர் கலந்து கொண்டு தொழிலாளரின் உரிமைகளுக்காக காரல் மார்க்ஸ் முன்வைத்த 8 மணி நேர வேலை, 8 மணி நேர ஓய்வு, 8 மணி நேர உறக்கம் என்ற கருத்தை முன்வைத்து நடத்திய போராட்டத்தில் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தி 4 தொழிலாளர்களை சுட்டுக் கொன்றார்கள். ஆனால் அடுத்த நாள் அமைதியான முறையில் இதே தொழிலாளர்கள் மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினார்கள். அன்றைக்கும் காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்தியது. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள், வழக்கு போட்டார்கள். வழக்கின் இறுதியில் 7 தொழிற்சங்க தலைவர்களை தூக்கிலே போட்டார்கள். இதை கண்டு அஞ்சி விடவில்லை தொழிலாளர் சமூகம். 1889ஆம் ஆண்டு பாரிஸில் சோசியலிச தொழிலாளர்கள் மாநாடு என்கிற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை, சர்வதேச மாநாட்டை நடத்தினார்கள். அதில் 18 நாடுகளை சேர்ந்த சுமார் 400க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்று தங்களுடைய கருத்துக்களை, விவாதத்தை முன்வைத்தார்கள். அதிலே நிறைவேற்றப்பட்ட முக்கிய தீர்மானங்களில் 2 தீர்மானங்கள் முக்கியமானது. ஒன்று 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு. இந்த தீர்மானத்தை உலகம் முழுவதும், குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் பெரும்பான்மையான நாடுகள் ஏற்றுக்கொண்டு அன்று முதல் தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலையை உத்தரவாதம் படுத்தினார்கள். அதே போல் அதுல இன்னொரு முக்கியமான தீர்மானம், மே 1ஆம் தேதி உலகம் முழுவதும் அனைத்து நாடுகளிலும் தொழிலாளர் தினமாக அனுசரிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும் அல்லது போராட வேண்டும் என்கிற அறைகூவல். இந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இன்று நாம் தொழிலாளர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தொழிலாளர் தினம் என்று வருகிற போது நாம் 2 ஆளுமைகளை மறந்துவிடக் கூடாது. ஒன்று, இந்தியாவில் தொழிலாளர் தினத்தை அறிமுகம் செய்து வைத்த 1923ஆம் ஆண்டு சென்னை கடற்கரையிலும் திருவான்மியூர் கடற்கரையிலும் மே தின கொடியை உயர்த்தி பிடித்த சிங்காரவேலர் அவர்கள். அவர்தான் இந்திய தொழிலாளர்களின் தந்தை என்று அறியப்படுகிறார். அதே போல் ஐரோப்பிய தொழிலாளர்கள் தங்களுடைய இன்னுயிரை ஈந்து பல இன்னல்களை அனுபவித்து பெற்ற உரிமைகளை இந்திய தொழிலாளர்கள் மிக இலகுவாக பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களின் அறிவாற்றலால் பெற்றுவிட்டார்கள். அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய நுண்ணறிவால் தொழிலாளர் அமைச்சராக இருந்த போது 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உழைப்பு, 8 மணி நேர ஓய்வு என்ற கருத்தை, காரல் மார்க்சின் கருத்தை சட்டமாக்கினார்.